போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சிதறி வாழுகின்ற எம்மினமாகிய எம் தமிழினத்தை 13 கோடிக்கு மேலான மக்கள் 127 நாடுகளிலே சிதறி வாழுகின்ற மனுக்காக, மனுக்குலத்திற்காக, உலகத்திலே இருக்கிற எல்லா மனுக்குலத்திற்காகவும் என் ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்து நம் பாவங்களை அவர் மீட்டெடுத்தார். அதற்காகவே இறைவன் மனிதனாக வந்தார் என்பதை நாங்கள் சரித்திரத்தினூடாகவும் நம்முடைய வாழ்க்கையினூடாகவும் நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றும் எங்கள் ஆலயத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளோடும் கூட நாங்கள் ஒன்றிணைந்தவர்களாக இந்த யூடியூப்பினூடாக பார்த்து உங்களுடைய வாழ்வை வளமாக மாற்றும்படி, பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்பதே இந்த உலகத்தின் நியதியாக இருக்கிறபடினால், தமிழினமாகிய எம்மினம் விடுதலை பெற வேண்டும் என்று எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் வந்து அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று முற்பட்டார்கள். ஆனால் எந்த மனிதனும் ஒரு முழுமையான விடுதலையை இந்த பூமியிலே வாங்கி கொடுக்க முடியவில்லை. ஆனால் இறைவன் மனிதனாக வந்து மனிதனுக்கு விடுதலை வேண்டும் என்று இஸ்ரவேல் தேசத்திலே மரியாளுடைய கற்பத்திலே அவர் உட்பவித்த நாள் முதல் இன்று வரைக்கும் அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, அவரே தேவன் என்று. அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவனுக்கு நீங்கள் வேண்டும் என்பதற்காகவே அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எத்தனையோ தேவ மகான்கள் இறங்கி வந்தார்கள். எத்தனையோ பேர் இந்த பூமியிலே வாழ்ந்ததாக சரித்திர வரலாறுகள் சொல்லுகின்றன. ஆனால் அநேகர் சொல்லும்போது சொல்லுகின்ற ஒரு காரியம், இந்தியாவுக்கு விடுதலை வேண்டி தருவதற்கு மகாத்மா காந்தி வந்தார் என்று சொல்வார்கள். உலகத்திலே மானிட உயிரை தவிர வேறு எந்த உயிரும் இந்த உலகத்திலே போகக்கூடாது, ஒரு சிறு உயிருக்காக இது தீங்கு இழைக்கக்கூடாது என்று புத்தர் போதித்தார். ஆனால் இயேசுவோ போதித்தது மாத்திரமல்ல, தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லி, ஏன் அந்த இயேசு இந்த பூமியிலே நம்மை தேடுகிறார். தசபாகம், காணிக்கை, அப்பம் விடுதல், இப்படி பலவிதமான காரியங்களை நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். ஏன், எதற்காக என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நன்றி என்று சொல்லி அவரிடத்திலே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் நாங்கள் எவ்வளவோ வார்த்தைகளை எங்கள் வாயிலிருந்து பேசுகிறோம். இந்த வார்த்தைகளிலே அநேகருடைய வாழ்க்கை விடுதலை பெறுகிறது, அநேகருக்கு காயம் உண்டாகிறது. காயத்தை ஆற்றுகின்றவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாருக்காவது எங்கள் மூலமாய் இந்த பூமியிலே காயப்படுத்தப்பட்டிருப்பீர்களானால் தயவாய் எங்களை மன்னியுங்கள். நாங்கள் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்பது எங்கள் நோக்கம் அல்ல. ஆனால் நீதி ஒருபோதும் தவறக்கூடாது என்பதே ஆண்டவராகிய இயேசுவின் நோக்கமாகவும் எனக்கு அவர் கொடுத்த வேலையாகவும் இருக்கிறபடினால், நீதி தவறினால் யாரும் என்னோடு வந்து பேசலாம். அவர்களோடு நான் பேசுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவனாக இருக்கிறேன். மனிதனை கோபப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் கோபம் வரும். ஆனால் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்குள் அது தனிய கடவுது என்று ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். வார்த்தை தான் எங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். வாரம் முழுவதும் எத்தனையோ காரியங்களை இந்த வாயினாலே பேசுகிறோம். இதே வாயினால் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எடுத்து நாம் சொல்லுகிறோம். இது நல்ல நிலத்திலே விழுமையானால் 1 10 30 60 100 பலன் கொடுக்கும். ஆனால் பல நிலங்களிலே இந்த விதைகள் விழுகின்றன. எல்லாமே முளைப்பதல்ல ஆண்டவரே. நீரே அதை சொல்லியிருக்கிறீர். ஒரு மனிதன் விதைக்கு புறப்பட்டான் என்று சொல்லி.
அந்த விதைகளை குறித்து பல தலைவர்களே, பல ஊழியர்கள் பல கோணங்களிலே இந்த பூமியிலே பேசியிருக்கிறார்கள். ஆண்டவரே, நான் இன்று பேசப்போவதெல்லாம் உமக்கு ஏன் காணிக்கை செலுத்த வேண்டும், உமக்கு ஏன் தசபாகம் செலுத்த வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே அதிகமாய் பெருகி கொண்டு வருகிற இந்த காலத்திலே அந்த செய்தியை குறித்து தொடராக நாங்கள் 3 செய்திகளை கொடுத்திருக்கிறோம் யூடியூப்பினூடாக. இன்றைக்கும் ஒரு செய்தியை அதனூடாக கொடுக்க தேவன் கிருபை செய்வாராக. நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக இறைவன் இந்த உலகத்துக்கு கொடுத்தார். ஆபிரகாம் தசபாகம் செலுத்தினான், ஏன் செலுத்தினான், இப்படி பல கேள்விகள். எல்லாவற்றுக்கும் இறைவன் தான் பதில். இந்த வேதம் தான் அதற்கான பதில். இயேசு கிறிஸ்துவே, நீர் மக்களுக்கு வேண்டிய பதிலை மரித்தோர் இருந்து ஒழித்தெழுந்த தேவ ஆவியானவர் என்னிலே வாசமாயிருந்தால் மரித்த இந்த சரீரங்களை இயேசுவின் நாமத்தினாலே உயிர்ப்பிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் கடன் செல்ல வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவர் மூலமாக அவர் மெல்கிதேசுக்கு ஏன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்த போது அவர் தசபாகம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே 10 கொடுத்தார் என்று இங்கே எழுதி வைக்கப்படவில்லை. தசமபாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது வரும் நாட்களிலே மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு வந்தபோது அந்த பங்குகளை அவர்கள் தசமபாகம் என்று மோசே மூலமாக பல கட்டளைகள் கொடுக்கப்பட்டன. ஏன் அந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது என்பதை எல்லாம் விஸ்தாரமாக பேச முடியாவிட்டாலும் சிறிய ஒரு கதையாக சொல்லி கடந்து வர நான் விரும்புகிறேன். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்க போவோம். முதலாவது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். இங்கே மெல்கிதேசுக்கு 10 கொடுத்தார் என்று இங்கே வேதத்திலே இதுவரைக்கும் இல்லை. தசபாகம் என்றால் 10 என்பதை நியாயப்பிரமாணத்தினூடாக நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். ஆனால் இங்கே இறைவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரே மகனை பலியிடும்படியாக சொல்லுகிறார். ஆபிரகாமும் தன்னுடைய பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவர் மோரியா என்ற மலைக்கு போகிறார் அதிகாலையிலே. இறைவன் மனிதனை பலி வாங்குகின்றவரா என்று ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் இது நடந்த பின்பு பார்க்கும்போது எங்களுக்கு இது என்ன நடந்தது என்பதை பின் கதையிலே நாங்கள் வாசித்து முடித்து விட்டோம். முன் கதையிலே பலியிட சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததாக முன் பகுதியிலே காணப்படவில்லை. அழைத்த ஆண்டவர், ஒரு கற்பத்தின் கனியை கொடுத்த ஆண்டவர், தன்னுடைய ஏகசுதனும் தன்னுடைய மகனுமான தன்னுடைய பிள்ளையை போய் பலியிடும்படியாக சொல்வாரா என்றால் எங்களுக்கே தோன்றுகிறது, எப்படி ஒரு இறைவன் அப்படி சொல்ல முடியும்? சோதிப்பதற்கு வேறு வழி இல்லையா என்று. உலகத்திலே கொடுக்க முடியாதது, உலகத்திலே ஒருவராலும் அதை தியாகம் பண்ண முடியாத ஒரு காரியத்தை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னபோது ஆபிரகாம் அங்கே கீழ்ப்படிதலை காண்கின்றோம். இறைவனுக்கு மனிதன் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம்.
அந்த இடத்திலே அவன் கீழ்ப்படிந்து செல்லுகின்றதான வேளையிலே ஆண்டவராகிய தேவன் எப்படி அற்புத விதமாக அந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து எப்படி உயிரோடு மீட்டாரோ அதுதான் இந்த வேதத்தின் வரலாறாய் காணப்படுகிறது. தன்னுடைய ஒரே பரமான குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக பலி செலுத்தப் போவதற்கு ஒரு அடையாளமாகவே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆபிரகாம், இப்படிப்பட்ட ஒரு மனிதன், தன் பிள்ளையே பலி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன், தேவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதனைத்தான் தேவன் அழைத்தார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! எவ்வளோ பிள்ளைகள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்தன. எகிப்திய பிரதேச பெண்ணை திருமணம் பண்ணுகின்றான். இஸ்மவேல் என்ற ஒரு பிள்ளை பிறக்கின்றது. இப்படி பல காரியங்கள் அவன் வாழ்க்கையிலே நடந்து கொண்டு போகிறது. தன் மனைவி 99 வயதிலே அழகுள்ளவள் என்று கண்டு ராஜாவே தூக்கி கொண்டு போய்விட்டான். சகோதரி என்று பொய் சொல்லுகின்றான். அதே பொய்யை ஈசாக்கும் சொல்லுகின்றான். தன் மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறான். முறையின்படி அவள் சகோதரி தான். ஆனால் பயத்திலே அவன் சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவளை தொடுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நீ இறைவனோடு இருந்தால், இறைவன் உன்னோடு இருந்தால் ஒருபோதும் உன்னை தொடுவதற்கு ஒருபோதும் அவர் அனுமதிப்பதில்லை. வரலாம், உன்னை எதிர்த்து வரலாம், எத்தனை அலைகள் வேண்டுமென்றாலும் வரலாம். சிங்கம் கூட உன்னை பாய்ந்து கொண்டு உன்னை தாக்கி அழிக்க வரலாம். ஆனால் சிங்கத்தின் வாயையும் கட்டுகின்றவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நன்றி என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த பலி மனித பலியை செலுத்தும்படி சொல்லுகிறார். அப்படியே சொல்லிவிட்டு பின்பதாக நாங்கள் வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தானாகவே தொழுது கொண்டான். இறைவன் தன்னை தொழுது கொள்ளும்படியாக சொல்லவில்லை. மெரியா மலைக்கு போ, அங்கே பலி செலுத்து என்று சொன்னார். அங்கே போய் தொழுது கொள்ளும்படியாய் சொல்லவில்லை. ஆனால் அவனுடைய உள்ளம் அவரை தொழுது கொள்ளுகின்றது. யாரும் சொல்லி யாரும் தொழுது கொள்வதல்ல. தொழுகை என்பது நீங்கள் விரும்பி செய்கின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா! எதையும் விருப்பத்தோடும் மனப்பூர்வமாகவும் செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் எதுவும் கேட்பதில்லை. ஆனால் இவருக்கு ஒரு சோதனை. இந்த நேரத்திலே இந்த சோதனையிலே இவர் ஜெயிப்பாரா? ஆனால் நாங்கள் பின் வாசித்தபடினால் இந்த கதை எங்களுக்கு தெரியும். அவர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா! எப்படி ஜெயித்தார்? வாசிப்போம். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். பாருங்கள், எங்கேயோ ஒரு இடத்திலே பலி செலுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். நோவாவினுடைய பலி, மிருக பலி இருந்திருக்கிறது. இந்த பிள்ளைக்கு இந்த பலி ஆடைத்தான் கொன்றே பலி செலுத்த முற்படுகிறாள் என்பது அவருக்கு தெரிகிறது. அப்போ எங்கேயோ அவன் அதை பார்த்திருக்கின்றான். இல்லையென்றால் அவன் கேட்டிருக்க மாட்டான். இந்த இடத்துல எல்லாம் இருக்கிறதே, எங்கே பலி செலுத்தி விட்டு, நெருப்பிலே வைத்து பலி செலுத்தி விட்டு அதை எரிக்க வேண்டும், அந்த ஆடு எங்கே என்றவன் கேட்கிறான். ஹல்லேலூயா! அப்போ இதிலிருந்து எங்களுக்கு என்ன புரிகிறது என்றால், தகப்பன் அவனுக்கு இதை சொல்லிக் கொடுத்தான் என்று இங்கே வேதத்தில் இல்லை. ஆனால் அவன் பார்க்கிறான், எங்கோ பலி செலுத்தல் நடந்து கொண்டிருந்திருக்கிறது வேதத்திலே. ஹல்லேலூயா! ஏனென்றால் நோவா பலி செலுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! மிருக பலிகளை செலுத்தினது நோவா தான் முதல் ஆரம்பமாய் காணப்படுகிறது வேதத்திலே. மிருக பலிகளை செலுத்தி
அதை காணிக்கையாக எரித்தார்கள் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இது நோவா செய்த காரியம், இறைவன் சொன்ன காரியம் அல்ல. நோவாவிடத்திலே நோவா தனக்கு ஒரு பிரியமான ஒரு காரியத்தை அவன் செய்தான், தேவனை தொழுது கொள்ளும்படியாக. எங்கேயோ பலியை குறித்து அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதை தான் பிள்ளை கேட்கின்றான். ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய், பாருங்கள், தேவன் பார்த்து கொள்வார். உன்னை பலி செலுத்த சொல்லியிருந்தால், இல்லை காணிக்கை செலுத்த சொல்லியிருந்தால் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. நீ அவர் சொன்னதை மாத்திரம் செய், உனக்கு தேவையானதை அவர் பார்த்து கொள்வார். வடிவாய் சொல்லுகிறான் இந்த இடத்திலே அழகான ஒரு வார்த்தை, என் மகனே, இதோ நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளை பலி செலுத்தப்பட போகின்றான். பலி செலுத்தும்படியாய் இறைவன் சொல்லிவிட்டார். சொந்த பிள்ளையே பலி செலுத்துகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலே கூட தளம்பாதவனாக, ஹல்லேலூயா, பயப்படாதவனாக தன் பிள்ளையே கொண்டு போய் அவன் அங்கே கிடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கட்டைக்கு மேலே பட என்று சொன்னபோது அந்த பிள்ளை படுத்து விடுகிறது. முரண்பட்டதாக வேதத்திலே காணவில்லை. தகப்பன் சொல்லுக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளை, தந்தையாம் இறைவனுக்கு கீழ்ப்படுகிற ஆபிரகாம். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலை பாருங்கள், எப்படியான ஒரு கீழ்ப்படிதல். ஒரு வார்த்தையும் இல்லை. அவன் கேட்டது எங்கே? பலிக்கு ஆடு என்று கேட்கிறான். கட்டி அடுக்கி மகனை கிடத்தி விட்டு, இன்றைக்கு கூட பிள்ளையை கொண்டே கிடத்தினால் சாதாரணமாக முடியுமா? இது சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தனிமையான இடத்திலே கொண்டு போய் சொந்த பிள்ளையை கொண்டு போய் பலியிட சொல்லுகிறார் இறைவன். நீங்கள் பலியிட கொண்டு போகிறீர்கள். ஒரு தகப்பன் சொல்லும்போது பிள்ளை படுத்துக் கொள்ளுகிறது. ஹல்லேலூயா. எவ்விதமான கீழ்ப்படிதல்! இதில் எதை கற்றுக்கொள்ளுகிறீர்கள்? இறைவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? ஹல்லேலூயா. அதுக்காக ஒரு மனிதன் உங்களுக்கு அடிக்க வந்தால் நீங்கள் வேண்டிக் கொண்டு வாங்கன்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். வேதம் அப்படி சொல்லவில்லை. ஹல்லேலூயா. நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது. இல்லையென்றால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாய் தன்னை ஒருவன் அடித்த போது, ஏன் என்னை நியாயம் இல்லாமல் நீ அடித்தாய்? நியாயம் இல்லாமல் அடிப்பவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருக்கிறான் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்துவை, என்ன தண்டனை, எதற்காக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள்? எதற்காக? என்ன குற்றத்திற்காக? அதை நான் உங்களுக்கு சொல்லட்டும். 3 குற்றம் அவர் மேல் சாட்டப்பட்டது. 3 குற்றம்தான். இதுவரையும் யாரும் இதை பேசினதாக எனக்கு தெரியவில்லை. 3 குற்றம். 1, அவர் பாவிகளோடு இருந்து சாப்பிட்டார். ஹல்லேலூயா. முதலாவது குற்றம். 2வது குற்றம், அவர் என்ன செய்தார்? அவர் நியாய சாஸ்திரிகளோடு தர்க்கித்தார். இந்த வசனத்தை எடுத்து அவர்களுக்கு நீங்கள் செய்கிறது, அதாவது பாவங்களை குறித்து அவர் சொன்னார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினார். என்ன பாவத்தை குறித்து சொன்னார்? அதை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 3வது, அவர் தன்னை தேவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த 3 குற்றத்திற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைக்கப்பட்டார். ஹல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க இவன் யார்? ஹல்லேலூயா. இவன் தன்னை தேவன் என்று சொல்லுகிறான்.
என்று சொல்லித்தான் இந்த 3 குற்றத்திற்காக தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நாங்கள் ஏதோ அவர் பெரிய காரியங்களுக்காக இந்த 3 பாவிகளோடு இவர் இருந்து பாவிகளோடு இவர் வாழ்வதை அந்த ஜூத ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அப்படித்தான் அநேக நீதிமான்கள் இந்த பூமியிலே. ஹல்லேலூயா. பாவிகளோடு இருந்து சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இயேசுவோ பாவிகளோடு இருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. மற்றதை அவர் கை கழுவாமல் சாப்பிட்டார். அப்போ தான் ஆண்டவராகிய இயேசு கேட்கிற ஒரு காரியத்தை நான் பின்பு உங்களை காண்பிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடுக்கப்பட்ட இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இதுதான் தண்டனை இந்த பூமியிலே. நீங்கள் ஐஸ்வர்யவான்களோடு உட்கார்ந்திருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த இடத்துக்கு ஒருத்தரும் வர மாட்டார்கள். ஆனால் நீங்கள் பாவிகளோடு போய் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா பாவிகளை மீட்க வேண்டும் என்பதற்காகவே பாவிகளோடு அவர் வாழ்கின்றார். ஹல்லேலூயா. தான் முதலாவது அவருக்கு வழங்கப்பட்ட குற்றச்சாட்டு. அப்படியே வாசித்து பாருங்கள் வேதத்தை. தேவன் அவர் ஒரு மகா வல்லவர். இந்த உலகத்திலே யாரும் அவரை போல ஒரு சூப்பர் ஸ்டார் இல்லை. இதை சொன்னால் இவர்கள் சொல்வார்கள் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்று. ஜேசு தான் சூப்பர் ஸ்டார். காற்றையும் கடலையும் அடக்கக்கூடிய வல்லமை படைத்தவர், மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடியவர். இவர் சூப்பர் ஸ்டாரா? அவர் சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. மரிக்க போகிற பிள்ளைக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவர், கடலின் மேல் நடந்து வந்தவர். முடியுமா? நடிக்க முடியுமே தவிர வாழ முடியாத சகோதரா. ஹல்லேலூயா. அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஆபிரகாம் வாழ்ந்து காண்பித்தான். நீங்களும் நானும் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது காண்பிக்கப்பட வேண்டும். தசபாங்காணிக்கு அது இதென்று பேசிக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்பதை பார்க்க வேண்டும். ஓய்வு நாளை பரிசுத்த நாளாய் ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாளில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அந்த குற்றச்சாட்டுக்குள்ளே ஒரு சேர்ந்த குற்றச்சாட்டு, அவர் ஓய்வு நாளிலே நன்மை செய்தது. ஓய்வு நாளிலே இவர் ஒருவனுடைய கையை சுகமாக முடங்கின கையை நிமித்தி விட்டுட்டார். ஹல்லேலூயா. அது அவருக்கு பெரிய குற்றச்சாட்டு. யோசிச்சுப்பார். அவன் கையேலாமல் இருக்கிறான், கையை நிமித்தி விட்டதும் குற்றச்சாட்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கி அப்படித்தான், உதவி செய்ய போனால் எல்லாம் முடிந்தது என்பதாக அவர்கள் குற்றச்சாட்டு. ஹல்லேலூயா. இப்படியே வைத்துக்கொண்டு இந்த பிள்ளையை குறித்து நாங்கள் சற்று பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தசபாகம் காணிக்கை என்பது மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டியவைகள். ஏன் வந்தது? யாரோ ஒரு ஆள் தசபாகம்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் 10 கொடுத்தார் என்று சொல்லவில்லை. 10 கொடுக்க வேண்டும் என்பது நியாயப்பிரமாணத்தின் கட்டளை. ஏன் கொடுக்க சொன்னார்? அப்பொழுது ஆசாரியர்கள், வேலை செய்கிற ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஆலயத்திலே. அவர்கள் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். மற்றது ஆலயம் அங்கே தபனாக்களை கட்டப்பட வேண்டும். மோசேக்கு பின்பதாக ஜனங்கள் இறைவன் எங்களோடு நேரடியாய் பேச வேண்டாம் என்று விட்டார்கள். மோசையோடு ஆண்டவர் பேசி சொல்வதை இந்த மக்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். 10 கட்டளை கொண்டு வந்து கொடுத்தான். அதுக்கடையிலேயே கண்டுக்குட்டியை செய்து விட்டார்கள். கொஞ்சம் நகையை வண்டி கொண்டு வா அகைத்திலே இருந்து சொன்னால் அவன் வந்து அந்த நகையை கொண்டு வந்து இங்கே அவன் ஒரு கண்டுக்குட்டியை செய்து விட்டான். ஹல்லேலூயா. அப்பொழுது தாத்தான் என்றவன் இவர்களுக்கு எல்லா ஆலோசனையும் கொடுத்தான். நல்ல நேரம் ஆரோனை ஆசாரியனாக அழைத்தபடினால் ஆரோன் தப்பினான். அந்நிய பலிபீடத்திலே அந்நிய அக்கினியை கொண்டு வந்தனால் ஆரோனுடைய பிள்ளைகள்
மரித்து போகிறார்கள். தேவன் பொய் சொல்லுகிறாரா? சகோதரா, காலத்துக்கு முதல் தேவன் உன்னுடைய வாழ்வை எடுப்பதே கிடையாது. அவர் ஒரு காலம் வைத்திருக்கிறார். 1000 ஆண்டுகள் வேண்டும் என்றாலும் நீ மகிழ்ச்சியாய் வாழ். வயது குறிக்கப்படவில்லை வேதத்தில். என்னோடு வந்து பேசி பாருங்கள், எங்கேயாவது காண்பிக்க முடிந்தால். மோசே சொன்ன காரியம் என்ன? 70-80 வயது பலத்தின் மிகுதியினால் நீங்கள் வாழலாம் என்று சொன்னானே அல்லாமல் அவனே 120 வயசு வாழ்ந்தான். அல்லேலூயா. அவன் சரீர பலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் அதுக்கு ஒரு கோடிட்டு 80 வயது தான், அதுக்கு மேலே வாழ முடியாதுன்னு நீங்களே சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் சொன்னபடியே உங்களுக்கு நடக்கிறது. நான் சொல்லவில்லை ஒரு நாளும் இவ்வளவுதான் வயசு என்று. அல்லேலூயா. 950 வருஷம் நோவா வாழ்ந்திருக்கிறான். மெத்துசாலா 960 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். ஆபிரகாம் முதலாவது வாழ்க்கை முடிந்து, 2வது வாழ்க்கை முடிந்து, 3வது வாழ்க்கையும் இருந்து மோசே வந்து மணந்த பெண் யார்? அடுத்த வாரம் சொல்லுகிறேன். 3-4 சந்ததி அவனுடைய வாழ்விலே வருகிறது. ஆபிரகாமுடைய வாழ்விலே. அல்லேலூயா. நீங்கள் கதியாக மரித்து போறேன்னு சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லவில்லை, நீங்கள் தான் அதை சொல்லுகிறீர்கள். அது தேவையில்லை. அப்பொழுது வாசியுங்கள். பின்பு ஆபிரகாம் தம் குமாரனை பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இவன் தேவனுக்கு பயப்படுகிறானா இல்லையா என்பதை தான் அறிய ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. தேவதூதன் சொல்லுகிறான். அவர் ஆண்டவர் பேசவில்லை, தேவதூதனை சொல்லி பேச வைக்கின்றார். அப்ப தேவதூதன் எப்படி பேசுவான், ஆண்டவர் எப்படி பேசுவான் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு தெரியல தேவன் எப்படி பேசுவார், எப்படி தூதன் பேசுவான் என்றது எங்களுக்கு தெரியவில்லை. தெரிய வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவராக தேவன் கொரிந்தியர் புத்தகத்திலே வெளிப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். கடிதத்திலே என்ன எழுதி வைத்திருக்கிறார்? நீ பற்பல பாசைகளை நீ பேசினாலும், உனக்கு 1000 வரங்கள் இருந்தாலும், இறைவனிடத்திலே உனக்கு, மக்களிடத்திலே உனக்கு அன்பில்லை என்றால் நீ ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. கீழ்ப்படிதலே மேலானது. இறைவனாகிய தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விடுங்கள். முடிந்தது விஷயம். அல்லேலூயா. அவ்வளவுதான். வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாவனால் புறம் கூறாமலும் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே. அப்போ செய்தால் இறைவனை மீறுகிறீர்கள் என்று அர்த்தம். ஆனால் அப்படினாலே அப்போ அவனை பார்த்து ஆண்டவர், ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியாய் பலியிட்டான். அல்லேலூயா. அப்போ குமாரனை, இயேசு என்ற குமாரனை இறைவன் இந்த பூமியிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்பதை, அந்த கீழ்ப்படிதலை, தன் சொந்த மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்து, ஆதியிலே அவர் வார்த்தையாயிருந்தார், அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது. அப்படி செய்த ஒரு பெரும் மாபெரும் உன்னத தேவன் உங்களுக்கு நன்மை செய்யாதிருப்பாரோ? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசுவை இந்த தசம்பாப சம்பவத்திலே பாருங்கள். இந்த கீழ்ப்படிதல், இதில் முதலாவது உங்களோட கீழ்ப்படிதல் என்ன? அவன் சொன்னதை செய்தான். அல்லேலூயா. இறைவன் சொன்னதை அப்படியே செய்யுங்கள். முடிந்து விட்டு ஏன் அதை போடுங்கள் இதை போடுங்கள் என்று போராடி கொண்டிருக்கிறீர்கள்? வேதத்தை படிப்பியுங்கள். வேதம் என்ன சொல்லுகிறதோ அவர் அப்படி செய்கிறார்கள். முடிந்து விட்டு ஏன் வலுக்கட்டாயப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்?
போட்டால் தான் உனக்கு அது, போட்டால் தான் வரும், போட்டால் தான் தருவார். ஆபிரகாம் போட்ட கொடுத்தவர் ஆண்டவர். அவரை கொடுத்து போட்டு அவன் செய்கிறான். சொல்லவும் இல்லை, கேட்கவும் இல்லை. ஆனால் அவனை பிள்ளையை கொண்டே பலியிடென்று சொல்லும் பொழுது அவனுடைய கீழ்ப்படுதலை பார்த்தார் இறைவன். அதற்காக ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு அங்கே அது ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆறு கொண்டே அங்கே விட்டுன்னு எங்களுக்கு தெரியாது. எல்லாம் அவர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். உங்களுக்கு ஒன்று தேவை என்றால் எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அவர் சொன்னபடி நீங்கள் போக வேண்டியதுதான். இதை தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இதோடு கூட இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு சிறிய காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்காவின் புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 29வது இப்படி ஆண்டவர் பேசினார் என்பதை சற்று நாங்கள் பார்ப்போம். பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கு நான் பேசுகிற காரியம் உங்களுக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ளும் நினைக்கிறேன். கீழ்ப்படுதலை சசாபாகம் காணிப்பு என்பது என்னத்துக்கு வந்தது என்பதை நான் குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற வேளையிலே இதையும் சற்று உங்களுக்கு சொல்லும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். 29 வாசியுங்கள். 11:29 லூக்காவிலே. ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததி இருக்கிற பொழுது சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியார் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஜனங்கள் என்ன தேடுகிறார்கள்? அடையாளத்தை தேடுகிறார்கள். அதுக்கு முதல் வார்த்தை சொல்லுகிறது 28. அதற்கு அவர், அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான்கள் என்றார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லவில்லை, அதை காத்து கொள்ளுகிறவர்கள். அந்த வார்த்தையை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாதுகாப்பாக காத்து கொள்ள வேண்டும். நீங்கள் தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் உங்களுடைய தோட்டத்தை, உங்களுடைய தோட்டம் எங்கே இருக்கிறது? ஒருவன் விதைக்க புறப்பட்டான். எங்கே விதைக்கப்பட்டது? உங்களுடைய இதயத்தில் விதைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த சந்ததி என்னத்தை தேடிக்கொண்டிருக்கு? இப்ப அடையாளத்தை தேடுது. யோனாவின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் கொடுக்கப்பட மாட்டார். ஹல்லேலூயா என்று அவர் சொல்லுகிறார். சொல்லிப்பட்டு என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள். யோனா நினிவே பட்டணத்தாருக்கு அடையாளமாய் இருந்தது போல மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த சந்ததிக்கு அடையாளம். ஹல்லேலூயா. வேறு எந்த அடையாளமும் இந்த பூமியில் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க என்ன அடையாளத்தை வேணும் என்றாலும் தேடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவே அன்றி வேறு எந்த அடையாளமும் இந்த பூமியிலே உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் அவரை நான் சொல்லுகிறேன், he is the superstar. ஹல்லேலூயா. நடக்க முடியுமா அவர் கடல்ல? காற்றையும் கடலையும் கண்டபோது அவர் அடக்கினார். எல்லாம் கீழ்ப்படுகிறது அவருக்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கீழ்ப்படியும்? ஒன்றுமே கீழ்ப்படியும். ஆனால் போயிட்டு கேட்பியோ சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. சூப்பர் ஸ்டார் அவர் 5000 பேருக்கு உணவளித்த அப்படியே எடுத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி ஒரு சூப்பர் ஸ்டார் இந்த பூமியிலே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வாரத்தை செய்தியாக போடலாம், தசபாகம் காணிக்கையும் சூப்பர் ஸ்டார் இயேசு அண்டு. ஹல்லேலூயா. உலகத்திலே மகா பெரிய வல்லமை படைத்தவர். ஹல்லேலூயா. அவர் செய்த காரியங்கள் ஒரு மனிதனாலும் செய்ய முடியாது. பாவிகளோடு இருந்து உணவருந்தி சாப்பிட்டு அவர்களோடு படுத்து கிடந்த ஒரு இறைவன் அதற்காக தன்னை பலியாக கொடுக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களை விளங்கிக் கொள்வீர்கள். அப்பொழுது வாசியுங்கள். அடுத்த வாசி முடித்துக் கொள்வோம். தென் தேசத்து ராஜஸ்திரே சாலோமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையில் இருந்து வந்தாள். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே
அந்த ராஜஸ்திரே இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவாள். அப்போ இந்த ராஜஸ்ரீ இறைவன்கிட்ட தான் இருக்கிறாள். ஹல்லேலூயா. அவர் வரும்போது நான் நினைக்கிறேன் வருவான்னு சொல்லி அப்படிதான் எங்கள் வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அவள் இவர்கள் மேல், இந்த அடையாளத்தை தேடுகின்ற இந்த சந்ததி மேல் அடையாளத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அடையாளம் ஏற்கனவே இஸ்ரவேலிலே வந்து விட்டது. ஹல்லேலூயா. அவர் வந்திருக்கிறார், வாழ்ந்திருக்கிறார், பெரிய சூப்பர் ஸ்டாராக இந்த பூமியிலே அவர் நடமாடி இருக்கிறார். அவரை இன்றைக்கு எத்தனையோ கோடி கோடி மக்கள் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவரை குறித்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பாவிகளை ரட்சிக்க வந்தார் இயேசு. ஹல்லேலூயா. ஆனபடியால் இன்னொரு வசனத்தை வாசித்து நாங்கள் யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாயத்தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்தும் குற்றம் சுமத்துவார். என்ன சத்தியம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது. எங்களுடைய சூப்பர் ஸ்டாரை குறித்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் இன்றைக்கும் மரித்தோரை உயிர்ப்பிழைக்க செய்யக்கூடிய வல்லமை படைத்தவராக இந்த பூமியில் இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் நடுங்குகின்றன, நோய்கள் மறைகின்றன. வேற யாற்ற பேரை சொன்னால் இது நடக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு இருக்கிற சூப்பர் ஸ்டாரை சொல்லி ஒன்றும் நடக்காது. ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய சூப்பர் ஸ்டார் ஜீசஸ் கிறிஸ்ட். ஹல்லேலூயா. அவரை சொன்னார், அவருடைய நாமத்திலே இந்த பூமியில் எல்லாம் நடக்கும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால் அப்படினாலே அன்பான தேவச்சனமே, அடுத்த வாரம் நாங்கள் தொடர்ந்தும் காணிக்கைகள், பலிகள், தசபாகங்கள் மனப்பூர்வமாக தேவனுக்கு நாங்கள் செலுத்துவதே அல்லாமல் அவராய் கேட்டு நாங்கள் செலுத்துவதல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் இன்னும் வாரத்திலே பார்ப்போம். எங்களுடைய ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், தயவு செய்து நீங்கள் நினைக்கக்கூடாது, இது பெரிய ஒரு நியாய தீர்ப்பின் காலம் வரப்போகிறது. ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷம் பூமியில் சகல ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. ஒரு கூட்டத்திலே நான் காலையில் பார்த்து கொண்டிருந்த போது அவர் பைபிளை எடுக்க சொல்கிறார். அந்த ஊழியக்காரன் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் அந்த பைபிளை உயர்த்துகிறார்கள். அவ்வளவு பைபிள் கரங்களிலே தவழுகின்றன. ஹல்லேலூயா. வேறு எந்த புத்தகம் இந்த அளவுக்கு தவழுகிறது? ஹல்லேலூயா. அவ்வளவு மகா கனம் பொருந்திய அந்த ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் எழுதப்பட்ட அந்த வேதத்தை எடுத்து எல்லோரும் கையை உயர்த்துகிறார்கள். எல்லோருடைய கரங்களிலும் வேதாகமம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உலகத்தில் இதுவரைக்கு 500 மொழிகளுக்கு மேல் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. ஒரு நாட்டிலேயே 18-19 மொழி இருக்கிற நாடுகளை குறித்து நான் வாரத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். எந்தெந்த நாட்டுகளை சாலமோன் நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது. அதை குறித்து நான் அடுத்து பேசுகிறேன் அடுத்த வாரம். காணிக்கை, தசபாகங்கள் என்பது நீ மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டியவைகள். நீ விரும்பினால் செலுத்தலாம், விருப்பம் இல்லாட்டால் விடலாம். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு பந்தி வைத்து அதற்கு ஒரு ஆயத்தம் படுத்தி கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே வேதம் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் காணிக்கை பட்டிக்கு அருகிலே இருந்தார், உண்மை, இல்லை என்று சொல்லவில்லை. இதுக்கு பின்பு நான் அடுத்த கொடுங்கள் கொடுக்கப்படும் அந்த காரியத்தை குறித்து வாரம் இந்த 11ஆம் அதிகாரத்திலே சில விஷயங்கள் நாங்கள் ஆபிரகாமுடைய அந்த கதையோடு சேர்ந்து அடுத்து எப்பொழுது இந்த தசபாகம் காணிக்கையை ஆண்டவர் செலுத்த சொன்னார் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்கிறது. நான் ஒன்றும் புதுசாக எடுத்து சொல்ல போவது கிடையாது. ஆனால் அப்படினால் அன்பான ஆண்டவரே, இரக்கமுள்ள எங்கள் மகாபிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து இந்த பூமியிலே நாங்கள் சாட்சி பகர்ந்து வருகிறோம். இந்த சாட்சி உண்மையுள்ளதென்று அன்றைக்கு நிர்வேதனி பட்டணத்தார் இதை பிரசங்கித்த போது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த பட்டணம் காக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகின்ற ஒவ்வொரு பாவிகளையும் தேவன் ரட்சிக்கிறார். ஒவ்வொரு பாவிகளுக்கும் என் ஆண்டவராகிய இயேசு விடுதலை கொடுக்கிறார். ஒவ்வொரு நோயையும் என் இயேசு குணமாக்குகிறார். மரித்த சரீரத்தில் இருக்கிற ஜனங்களை அவர் உயிரோடு எழுப்புகிறார். ஏனென்றால் அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா.
அவர் உங்களுக்காக பலியான ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு. ஹல்லேலூயா. வேறு ஒருவரும் உங்களுக்காக பலியானதாக இல்லை. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று கேட்டு அவர்கள் பலியானார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சூப்பர்ஸ்டார் ஒன்றையும் கேட்டு மனிதனிடத்திலே தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்கவில்லை. நாடு கேட்டு கொடுக்கவும் இல்லை, இல்லையென்றால் வீடு கேட்டு கொடுக்கவும் இல்லை, ஒன்றும் கொடுக்க. உன்னை பாவத்திலிருந்து உன்னை மீட்பதற்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். இந்த உலகத்தில் வேறு எந்த மனிதனும் இப்படி செய்ததாக சரித்திரத்தில் வரலாறே கிடையாது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தேவைக்காய் போராடி ஜீவனை கொடுத்தவர்கள் உண்டு, ஏதோ நாட்டுக்காக போராடின பல வீரர்கள் உண்டு, பல பெரும் தலைவர்கள் உண்டு. ஆனால் மனித பாவத்துக்காக பலியான ஒரே ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு விடுதலையும் சமாதானமும் என் ஆண்டவராகிய இயேசு தருவார். யூடியூப்பினுடைய கேட்கிற நீங்கள் அநேகருக்கு இதை சொல்லி அநேகருடைய வாழ்வுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கீழ்ப்படிதலே முதலாவதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். நன்றி, நன்றி. துதியும் கனமும் மகிமையும் பிதாவே உமக்கு செலுத்துகிறோம். சிலுவையின் நிழலிலே எங்களை மறைத்துக்கொள்ளும், சிலுவைக்குள்ளாக எங்களை வைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜாவாயிருக்கிறேன். உம்முடைய ஆளுகைக்குள் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்குள் வந்து யாரும் எங்களை தொட முடியாது. இயேசுவே கிறிஸ்துவென்று ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் பிள்ளைகளாயிருக்கிறார்கள். அவர்களை ஒருவரும் தொட முடியாது அவருடைய அனுமதியின்றி. என் இறைவனாகிய இயேசுவின் அனுமதியின்றி ஒருவரும் தொட முடியாது. ஏனென்றால் அவர் நம்முடைய பாதுகாவலராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அவர் நமது ராஜாவாயிருக்கிறார். 1000 தூதர்களை அனுப்பி எங்களை பாதுகாக்கும்படியாக அவர் உன்னதமானவர் எங்கள் மறைவிலே எங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார். பேசலாம், ஆனால் நெருங்கலாம், தொட முடியாது சகோதரா, தொட முடியாது. எங்களை தொடுகிறவனுடைய கண்மணியை தொடுகிறான். சாதாரணமான காரியம் அல்ல. இறைவன் எங்களோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் நீதி தவறக்கூடாது. நீதியிலே நாம் வாழ்வோம், நீதியிலே நாம் ஜீவிப்போம். எங்களுடைய நீதி இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். அவரை அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்டு அவர்களுக்கு ஆண்டவரை அதை அருளச் செய்யும். நாங்கள் வேண்டி கேட்பது எதுவோ அதை நீங்கள் தருவேன் என்று சொன்ன உங்களுடைய வாக்கிற்கிடங்க இந்த செய்தியை யூடியூப்பினூடாக யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அதை பார்த்து அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்விலும் அவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார். என்ன வேண்டும் என்றாலும் அவரிடத்திலே கேட்கும்போது அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார். கீழ்ப்படிதலே உத்தமமாயிருக்கிறது. அப்படியே கீழ்ப்படிவோம், அப்படியே கீழ்ப்படிவோம். நன்றி ஆண்டவரே. நன்றி, துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். என்னை மறைத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை மறைத்துக்கொள்ளும், சபையில் வந்த குடும்பங்களை மறைத்துக்கொள்ளும், அவருடைய குடும்பங்களை மறைத்துக்கொள்ளும், பூமியை முழுவதும் ஒரு சிலை மறைத்துக்கொள்ளும். மனித உயிர்கள் அழிந்து போகிறது ஆண்டவரே. ஆண்டவரை அவர்களை ஒரு விசை மன்னித்து மனமிறங்கி ஆண்டவரை உண்மை குறித்து அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு விசை உதவி செய்யும் ஆண்டவரே. எத்தனையோ புத்தன், இயேசு, காந்தி வந்ததென்றெல்லாம் பாடலாம் ஆண்டவரே. ஆனால் இயேசு அவர்களுக்கு ஒப்பிடப்படத்தக்கவர் அல்ல. அவர் மகா உன்னதமானவர். அவர் மகா உன்னதமானவர். பாவத்துக்காக பலியான ஒரு இறைவன் அவர். உங்களுக்காக பலியானவர். ஒரு நாட்டுக்காக, ஒரு வீட்டுக்காகவோ அல்ல. உங்களுடைய ஜீவன் நித்தியம் நித்தியம் நித்தியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தவர். ஒருபோதும் அவரை மறவாதே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. கர்த்தரையே சோத்தரி. அவர் செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் மறவாதே. ஏனென்றால் உன் அக்கிரமங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார். உன் நோய்களை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். உன்னை அழிவுக்கு விலக்கி அவர் மீட்கிறார். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் உன்னை முடிசூட்டுகிறார். உன்னை நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன்னுடைய வயதை வாழ வயதாய் அவர் மாற்றுகிறார். ஒடுக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் அவரே இறைவனாக இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு.
ஆமேன். ஆமேன். அந்த பிதா உடைய அன்பும் தேவகுமாரன் உங்களுக்கு கொடுக்கிற கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்து உங்களுக்கு ஐக்கியத்தையும் அன்னோன்யத்தையும் அன்பையும் அவர் அள்ளி கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு இந்த பூமியிலே மகிழ்ச்சியாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் பிதாவிடத்திலே மன்றாடுகிறேன். ஆமேன். எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கவும், உங்களுக்காக வந்து உங்களுடைய வாழ்வில் இருக்கிற நோய்கள் வியாதிகளுக்காக நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்கள் இடத்திலே வந்து உங்களுக்கு விடுதலை வேண்டி தருவதற்காகவும் இந்த சாலோம் திருச்சபையானது உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.